ஹாய் வணக்கம், வெல்கம் டு சுவே கிச்சன். மீண்டும் ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் இன்றைக்கு குயிக்கண்டு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரவா தோசை செய்து காட்ட போகிறேன். அது நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை கொண்டு செய்யலாம். இப்போ தோசை விருப்பம், சாப்பிட விருப்பம் என்று நினைக்கிறவங்க தோசை மாவுக்கு அரைச்சி ஒரு நாள் வெயிட் பண்ணி இருக்காமல் குயிக்கண்டு செய்து சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. அது மட்டும் இல்லை, விசிட்டர்ஸ் வந்தால் சாப்பாடு இல்லைன்னா குயிக்காக இதை செய்து கொடுக்கலாம். அப்படி ஒரு ரெசிபி நான் இப்போ எப்படி செய்யலாம்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதுக்குரிய இன்க்ரீடியன்ஸை சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, ஒரு கப் வறுக்காத ரவை எடுத்திருக்கிறேன். அதே ஒரு கப்பால் அரிசி மாவு எடுத்திருக்கேன், ரைஸ் ஃப்ளவர். இது 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இல்லாதாக்க கோதுமை மாவு, சப்பாத்தி மாவுக்கு பின்னர் கோதுமை மாவும் பாவிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூட எடுத்தால் சாஃப்டாக க்ரன்ச்சியாக வராது, அதால் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். அதே 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய முழு ஒன்னியன் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்ன பொடியாக வெட்டி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 6 சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். இதோட நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணலாம், முழு பெப்பர். எனக்கு பெப்பர் போடுற விருப்பம் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணலை. நீங்கள் ஆட் பண்ணலாம், ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு பவுலுக்குள்ளே ரவையை போடுறேன். அதோட ரைஸ் ஃப்ளவர் போடுறேன். அதோட மைதா மாவு, தயிர். இது கணக்கு ஒரு கப் ரவண்டா 1 கப் ரைஸ் ஃப்ளவர், அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய். நான் கருவேப்பிலையை கட் பண்ணி போட போகிறேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் இதை தண்ணி விட்டு கரைக்க போகிறேன். இதுக்கு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வேணும். இது தண்ணி மாதிரி தான் இருக்கணும், தோசை பதத்தில் இருக்கக்கூடாது, நல்ல தண்ணியாக இருக்கணும். இப்போ கரைச்சி இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் வைக்கணும். வச்சா தான் ஒரு கொஞ்சமாக அந்த ரவை உப்பி வரும். ஒரு கொஞ்சம் 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ அப்படி வச்சிங்கன்னா ஓகே. இப்போ தண்ணி விட்டு கரைச்சாச்சு. நீங்கள் உப்பு பார்க்க வேண்டியதான், உப்பு பார்த்து உப்பு காண்டாட்டி போட வேண்டியதான். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா செஞ்சுட்டு இப்போ பாருங்கள், போட்ட தண்ணி கொஞ்சமாக வற்றி இந்த ரவையெல்லாம் நல்லா இதாகிட்டு. இப்போ இதுக்குள்ளே நான் வெட்டி வச்சுக்கிறேன் ஒரு ஒன்னியனையும் சேர்க்குறேன். ஒன்னியனை சேர்த்து தண்ணி காணாட்டி தண்ணி விடணும். இப்போ இது கொஞ்சம் தண்ணி காணாது, உப்பு பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சமாக தண்ணி விடுறேன். தண்ணியாக தான் இருக்கணும். பாருங்கள், இப்படி தண்ணியாக தான் இருக்கணும். ஊற்றக்குள்ளே சரி கேட்குது பாருங்கள், இப்படி தண்ணியாக தான் இருக்கணும். தோசைக்கல் ஹை ஹீட்டாக இருக்கணும், சூடு நல்லா இருக்கணும். அப்போ தான் இந்த தோசைக்கு நல்லா இருக்கு. இப்போ பாருங்கள், நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஆயில் விடுங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிட்டு எல்லா இடத்தையும் குக் ஆகிட்டு பாருங்கள். பிறக்கிறேன், ஈஸியாக எடுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குண்டு. அடுத்த தோசை ஊற்றக்குள்ளே பார்த்து கொள்ளுங்க, தண்ணி காணுமாண்டு. என்னோட ரவை தண்ணிக்கு ஊறி கொண்டே இருக்கும். நீங்கள் பார்த்து தான் ஊற்றோட தோசை இப்படி ஓட்டியாக தான் வரும், பேப்பர் மாதிரி. சுட்டு எடுத்துட்டேன். இதில் நான் இந்த அளவில் நான் 30-35 தோசை கிட்ட செய்திருக்கிறேன். கொஞ்சம் குவான்டிட்டி தான், நான் நிறைய தோசை செய்து எடுக்கலாம். தோசை விருப்பம்ன்றது குயிக்காக செய்து சாப்பிடலாம். இதுக்கு நான் தக்காளி சட்னி செய்திருக்கிறேன். தக்காளி சட்னி நானாக செய்தது தான் இந்த தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ காட்டுறேன் எப்படி செய்கிறேன்ட்டு. இது 1 மாதம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடக்கூடிய சட்னி செய்யலாம். இந்த தோசை நீங்கள் செய்து பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது நைட் டின்னருக்கு சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம் செய்து.
குயிக்கன்னு செய்து சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு வந்து சாப்பாடு இல்லைன்னு இல்லாமல் குயிக்கன்னு வீட்டிலே செய்யக்கூடிய பொருளை கொண்டு செய்யக்கூடிய சாப்பாடு செய்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். காட் பிளஸ் யூ.